புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார். ஆலங்குளம் அருகே அரசு சார்பில் கொள்முதல் செய்யப்பட்ட திறந்தவெளி நெல் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தில் நின்று தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்துள்ள 5ஆம் கடலை கிராமத்தின் அருகே அரசு சார்பில் திறந்தவெளி நெல் குடோன் அமைந்திருக்கிறது. இங்கு மொத்தம் 1,80,000 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்று நெல் குடோனில் பணிபுரியும் ஊழியர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 அட்டிகளின் மேல் தீ எறிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆலங்குளம், சுரண்டை, தென்காசி ஆகிய 3 தீயணைப்புத்துறை வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் அருகிலிருந்த விவசாய நிலங்களிலிருந்து டிராக்டர் மூலமும் தண்ணீர் எடுத்து வரப்பட்டு தீயை அணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தீ பற்றி எரியும் நெல் மூட்டைகளை JCB எந்திரங்கள் மூலம் ஒவ்வொன்றாக அகற்றி அதன் மீது தீயணைப்பு வாகனங்கள் தண்ணீரை பீச்சியடித்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார்.